ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி டாபிக்ஸ் இன் தமிழ். நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இம்யூனிட்டி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இவ்வளோ நாள் வந்து லெசனோட லாஸ்ட் டாபிக் தான் இம்யூனிட்டி பார்க்கலாம். இம்யூனிட்டியில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இம்யூனிட்டினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியும். இம்யூனிட்டினா எபிலிட்டி ஆஃப் த ஹோஸ்ட் டு ஃபைட் டு த இன்ஃபெக்ஷன். இப்போ ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த பாடி வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதான் இம்யூனிட்டி. ரியாக்ட் பண்ணி அதை ஃபைட் பண்ணுறதா இம்யூனிட்டி. சரிங்களா? அதில் வந்து நமக்கு ரெண்டு இம்யூனிட்டி இருக்குது. ஒன்று வந்து இன்னேட் இம்யூனிட்டி, இன்னொன்று வந்து அக்வாய்டு இம்யூனிட்டி. இன்னேட்னா பிறக்கும் போதே நம்ம கூட இருக்கிறது தான் இன்னேட் இம்யூனிட்டி. அக்வாய்டுனா நாள் போக்கில் நம்மக்கிட்ட வர இம்யூனிட்டி தான் அக்வாய்டு இம்யூனிட்டி. அதில் வந்து இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்னா இப்போ வந்து எந்த இதுக்குமே இருக்காது, டேரெக்டாக இருக்காது. எல்லா பாக்டீரியா எல்லா வைரஸ்க்கும் வந்து ஒரே மாதிரி இம்யூனிட்டி தான் ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரே மாதிரி ஆப்போசிஷன் ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்பெசிஃபிக்காக ப்ரொடியூஸ் பண்ணாது. சரிங்களா? இதில் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பேரியர்ஸ் இருக்குது. ரெண்டு டைப் ஆஃப் பேரியர், நிறைய பேரியர்ஸ் இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு சொல்கிறேன். ஃபிசிக்கல் பேரியர் வந்து ஸ்கின், நம்ம ஸ்கின் இருக்குல்ல, ஸ்கின் மியூக்கஸ் மெம்பரேன் நம்ம பாடியில் இருக்கிறது ஃபிசிக்கல் பேரியர். இப்போ ஏதாவது வைரஸ் வந்துச்சுன்னா அது நமக்கு வந்து தடுக்கும். சரிங்களா? அண்ட் தென் வந்து ஃபிசியலாஜிக்கல் பேரியர்ஸ்னால் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஃபிசியோலாஜிக்கலில் வந்து HCl இன் ஸ்டொமக், அப்புறம் வந்து சலைவா இன் டிஎஸ். நம்ம டிஎஸில் இருக்குல்ல, அதில் வந்து அது கூட ப்ரொடெக்ஷன் தான் நம்ம கண்ணுக்கு. அந்த மாதிரி இன்னொன்று 2-3 இருக்குது. அதில் வந்து சைட்டலாஜிக்கல் பேரியர்ஸ், கெமிக்கல் பேரியர்ஸ் 2 இருக்குது. அதுவும் இது கீழே தான் நான் சொல்கிறேன் அதில். சரிங்களா? இதில் வந்து அக்வாய்டு இம்யூனிட்டியில் வந்து அக்வாய்ட்னா இப்போ வந்து ஏதாவது வைரஸ் நம்ம பாடிக்குள்ளே வந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம பாடி ஒன்று புதுசாக ரியாக்ட் பண்ணும். அது பேர் தான், அந்த இம்யூனிட்டி பேர் தான் அக்வாய்டு இம்யூனிட்டி. சரிங்களா? அதில் வந்து பேத்தஜன் ஸ்பெசிஃபிக். பேத்தஜன்னா ஏதாவது வைரஸ் வந்துச்சுன்னா அந்த வைரஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அது ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? பேத்தஜன் ஸ்பெசிஃபிக். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி இருக்குது. அதில் வந்து அதுக்கு கீழே ஹியூமரல் இம்யூனிட்டி, அப்புறம் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஹியூமரல் இம்யூனிட்டினா இப்போ வந்து பி லிம்போசைட் நம்ம பாடியில் ஒன்று இருக்கும். பி லிம்போசைட்ஸ் மூலியமாக தடுக்கிறது வந்து ஹியூமரல் இம்யூனிட்டி. சரிங்களா? செல் மீடியேட்டட் இம்யூனிட்டினா டி லிம்போசைட்ஸ்னு ஒன்று இருக்கும். நம்மக்கிட்ட 2 லிம்போசைட்ஸ் இருக்கும். அதில் டி லிம்போசைட் வழியாக அதை அடிக்கிறது வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. சரிங்களா? இன்னேட் இம்யூனிட்டியில் வந்து நான் சொன்னால நிறைய டைப்ஸ் இருக்குன்றது, அந்த டைப்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? அதில் வந்து நம்ம ஃபிசிக்கல் பேரியர், ஃபிசியோலாஜிக்கல் பேரியர் பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம வந்து செல்லுலார் பேரியர்னா நம்மக்கிட்ட நியூட்ரோஃபில்ஸ், மோனோசைட்ஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்மளோட WBC செல்ஸ் கீழே இது எல்லாமே வரும். சைட்டோகைன் பேரியர்ஸ் வந்து இன்டர்ஃபெரான்ஸ், வைரஸ் இன்ஃபெக்டஃபெரான்ஸ் நம்ம பார்த்தோம்ல போன கிளாஸ். இன்டர்ஃபெரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நான் இன்ஃபெக்டட் செல் வந்து தப்பிச்சிடும். ஓகே, வைரஸ் இருக்குது பக்கத்தில் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கின் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபிசியோலாஜிக்கல். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பிபிசிசி. இன்னேட் இம்யூனிட்டி கீழே பிபிசிசி. சரிங்களா? பியில் வந்து ஸ்கின் அண்ட் மியூக்கஸ். ஃபஸ்ட் நம்ம ஸ்கின் பார்த்தோம்ல, ஸ்கின் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்ஷன். இப்போ ஏதாவது வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை தடுக்கிறது வந்து ஸ்கின் தானே. இங்கே பாரு. சரிங்களா? மியூக்கஸ் வந்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இருக்குது, நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்டில் இருக்குது, நம்மளோட வந்து யூரினரி ஜெனிட்டல் ட்ராக்டில் கூட இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஃபிசியோலாஜிக்கல் பேரியர் வந்து HCl நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுதுல நம்ம ஸ்டொமக், அதுவும் நம்ம ஆசிட் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல அதுவும் வந்து ப்ரொடெக்ஷன் தான், இம்யூனிட்டி தான். அப்புறம் ஐஸ் அண்ட் சலைவாவில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் ஆகுதுல, ஐஸ் அண்ட் டிஎஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்து என்னதுன்னா ஆன்டி பாக்டீரியல் இது இருக்குது. அதில் என்ன பண்ணணும்னா லைசோசைம்ஸ்னு இருக்கும். லைசோசைம்ஸ் என்ன பண்ணணும்னா பாக்டீரியல் இதை வந்து அதில் கண்ணில் படாமல் தடுத்துக்கும். சரிங்களா? தென் வந்து சி வந்து செல்லுலார் பேரியர் வந்து நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். நம்ம பார்த்தோம்ல, மோனோசில்ஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ், அது எல்லாமே WBC கீழே வருது. இது என்ன பண்ணுன்னா வைரஸ் எதாவது வந்துச்சுன்னா இது அப்படியே அதை எங்கல்ஃப் பண்ணிடும், அந்த செல்லை எங்கல்ஃப் பண்ணி அது சாப்பிட்றோம். அது டைப் ஆஃப் ஒரு இம்யூனிட்டி. சரிங்களா? அண்ட் தென் சி இன்டர்ஃபெரான்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்ல, இப்போ ஏதாவது ஒரு வைரஸ் வந்து நம்ம செல்லை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அந்த செல் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ப்ரோட்டீன்ஸ் தான் இன்டர்ஃபெரான்ஸ். ப்ரொடியூஸ் பண்ணி நான் இன்ஃபெக்ட் செல்ஸில் வந்து சொல்லிடும், ஓகே வைரஸ் உள்ளே வந்துருச்சு, நீ வந்து சேஃபாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி. அவ்வளோதான். இன்னேட் இம்யூனிட்டியில் வந்து 4 இருக்குது. ஃபிசிக்கல் பேரியர், ஃபிசியோலாஜிக்கல் பேரியர், அப்புறம் வந்து செல்லுலார் பேரியர், அப்புறம் சைட்டோகைன் பேரியர். சரிங்களா?